நீங்க பாத்தீங்க, பறவைகளின் ராணிய குகைக்குள்ள வச்சு குகையோட கதவை சாத்து கோல்டி அங்கிருந்து போயிடுச்சு. பெண் கழுகு எடுத்துட்டு போன அந்த முட்டை தவறி கீழே விழுந்துருச்சு. ஆனா கோல்டி கிட்ட இருக்கிற முட்டைய அவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது பறவைகளின் ராணி குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அது அதோட முட்டைகளை பத்தி கவலைப்பட்டுச்சு. இந்த பாறையை என்னால தள்ள முடிஞ்சிருந்தா நான் வெளியில போயிருப்பேன். இனி எனக்கு தெரிஞ்சு இந்த குகை விட்டு என்னால வெளியே போக முடியாது போல. கடவுளே, என் முட்டைங்களை நீங்க தான் பாதுகாக்கணும். இன்னொரு பக்கம் கோல்டி கழுகு அது கிட்ட இருக்கிற முட்டையை எடுத்துக்கிட்டு அதோட பொண்டாட்டி கிட்ட போச்சு. அது ஆத்தங்கரையோரமா உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. டார்லிங், அந்த பறவராணியை கோகையில் போட்டு வச்சுட்டு நான் வந்துட்டேன். இப்போ நாம் யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. அப்பாடா, நல்லதா போச்சு. நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். அவ திரும்ப வந்து அவளுடைய முட்டைய நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன, அந்த முட்டையை தொலைச்சிட்டியா? நான் பிடிச்சிக்கிட்டு வரும்போது அது வழுக்கி ஆத்துல விழுந்துருச்சு. சரி, பரவாயில்ல, நம்ம காட்டுக்கு போகலாம். எல்லா பறவைங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், வா. அவங்க 2 பேரும் அப்படி சொல்லி காட்டுக்கு போனாங்க. விடிய காலையில மோண்டு குரங்கு எழுந்திருச்சுது. மோண்டு எல்லா பறவைகளையும் விலங்குகளையும் அந்த இடத்துக்கு வர சொன்னான். வாங்க நண்பர்களே, நாம் போய் பார்க்கலாம் பறவராணி முட்டையிலிருந்து குஞ்சு வந்துச்சா இல்லையான்னு. ஆமா, வாங்க எல்லாரும் பறவராணி வீட்டுக்கு போகலாம். அப்படி சொல்லி எல்லாருமே பறவைகளின் ராணிய பார்க்க போனப்போ அங்க காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா சிம்மாசனத்துல கோல்டி கழுகு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல அதோட மனைவி கழுகும் அப்படியே ஒரு கூட்டுல ராணியோட நெத்தில இருக்கிற மாதிரியே கல்லு பதிச்ச ஒரு சின்ன குருவி இருந்துச்சு. நீங்க 2 பேரு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க பறவராணி எங்க போனாங்க? உங்க பறவராணிய நாங்க எப்பவோ முடிச்சிட்டோம். அதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி நடந்திருக்காது. ராணி நிச்சயமா இறந்திருக்க மாட்டாங்க. இங்க பாத்தியா, இந்த கூட்டுல இருக்கே, இது உங்க ராணியோட குழந்தைதான். அவ உயிரோட இருந்திருந்தா தன்னுடைய குழந்தைய காப்பாத்த வந்திருக்க மாட்டாளா? அத கேட்டதுமே அவங்க எல்லாருடைய முகத்திலையும் ஒரு பயம் தெரிஞ்சுது. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இல்ல? புரிஞ்சுக்கோங்க, இனிமே இந்த காட்டை ஆள்றது நாங்கள் 2 பேரு தான். எங்களுக்கு சாப்பாடு, தூங்குறதுக்கு, குடிக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்தா முடியும். இப்போ காட்டுல இருக்கிற விலங்குங்க, பறவைங்க எல்லாருமே அவங்களுக்கு சேவைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தாங்க. புல்புல் எப்பவுமே அவங்களுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு அதே இடத்துல தான் இருந்துச்சு. ஒரு நாள் கழுகுங்க 2 பேரும் தூங்கும்போது காட்டு சேர்ந்த எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பறவராணிக்கு எப்படி சக்தி எல்லாம் இருக்கோ அதே மாதிரி குட்டிக்கும் கூட சக்தி எல்லாம் இருக்கும். அவளுடைய நெத்திலையும் அதே மாதிரி தானே வயிறு இருக்கு, ராணியோட நெத்தியில இருந்த மாதிரி. சரி, அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நாம அந்த குழந்தைய விடுதலை பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம் அந்த குழந்தை நம்ம எல்லாரையும் எப்படி காப்பாத்த போகுதுன்னு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ராத்திரி நேரம் மெதுவா அந்த கூண்டுக்கு பக்கத்துல போனாங்க. புல்புல் அவங்க 2 பேருக்கும் காத்து வீசிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்க எழுந்திருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. குரங்கு மெதுவா அந்த கூண்டை திறந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் அங்க இருந்து ஓடி வந்துட்டாங்க. சீக்கிரம்ப்பா, சீக்கிரம் உன்னுடைய சக்தியால அந்த 2 கழுகையும் அடிச்சு வச்சிடு. சரி, நான் உடனே முயற்சி பண்றேன். குழந்தை கண்ணு மூடிக்கிட்டு அதோட சக்தியை பயன்படுத்தினதும் அதோட வயிறத்திலிருந்து வெளிச்சம் வந்து அவங்கள நோக்கி போச்சு. ஆனா அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அது திரும்ப வந்து மறுபடியும் வயிறத்துக்குள்ளாரியே போயிடுச்சு. அட, என்ன நடக்குது? உன்னுடைய சக்தி ஏன் வேலை செய்யல? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேள்விக்கு பதில் எங்கள் பாட்டிக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க இந்த காட்டிலேயே ரொம்ப வயசானவங்க. இந்த காட்டோட ரகசியம் எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மூண்டு குரங்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவனுடைய தாத்தா கிட்ட வந்தான். தாத்தா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, பறவராணி சாக மாட்டா. கண்டிப்பா அவங்க 2 பேரும் எங்க ஒளிச்சு வச்சிருக்கணும். கடவுள் ஏதாவது பண்ணணும். எங்க ராணி உயிரோடு தான் இருக்கணும்.
ரெண்டாவது என்னன்னா பரவராணி பத்தி இன்னொரு விஷயம் கூட இருக்கு. அது என்னன்னா ராணி பறவை முட்டையிடும் போதெல்லாம் கண்டிப்பா ஒரு ஜோடி முட்டை தான் இடும். இவங்க 2 பேரோட சக்தி எப்போ வேலை செய்யும்னா அதுக்கு அவங்க 2 பேரு ஒன்னா சேர்ந்துதான் பயன்படுத்தணும். அவங்க முட்டை வச்சது 2 தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னொரு குழந்தைய நீ போய் தேடு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிரச்சனை தீரும். சோனுப்புறா, மீட்டு, மைனா, குயிலு 4 பேர் 4 திசையில் நீங்கள் போங்க. எல்லா காட்டில் போய் தேடுங்க. இந்த குட்டி மாதிரியே ஒரு பறவை கிடச்சிதுன்னா அவங்கள கூட்டிக்கிட்டு இங்கே வந்துருங்க. சாயங்காலம் வந்து எல்லாருமே இங்கே நாம் ஒன்று கூடணும். அப்படி சொல்லி 4 பறவைங்களும் 4 திசையில பறந்துச்சுங்க. ஆனா சாயந்தரமே ஆனாலும் எந்த ஒரு காட்டுலயுமே பறவைகளின் ராணியோட குழந்தை அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இன்னொரு காட்டுக்கு சோனும் புறா போன உடனே சிங்கராஜ பக்கத்துல அதே மாதிரி ஒரு குருவி இருக்கிறத அவன் பார்த்தான். சிங்கராஜாவுக்கு வணங்குறேன். சொல்லு, யார் நீ? என் காட்டுக்கு எதுக்கு வந்திருக்க நீ? சிங்கராஜா, இந்த குட்டி உங்க பக்கத்துல உக்காந்துருக்குல்ல, இது எங்க காட்டோட பரவராணியோட குழந்தை. நல்ல நேரத்தில் நீ வந்த. இந்த குட்டியை பார்க்கும்போது யாரு என்னன்னு தெரில. இவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நான் யோசிச்சு ரொம்ப சோகமா இருந்தேன். குட்டி, இப்பவே என் கூட வரியா? நீ யாரு, நீ என்ன பண்ணணும்னு நான் உனக்கு கண்டிப்பா காட்டுறேன். சரி குட்டி, போயிட்டு வா. காட்டுக்கு போய் உங்க அம்மாவை சந்தி. குழந்தை ரொம்ப சந்தோஷமா சோனு புறா கூட சேர்ந்து காட்டுக்கு வந்துச்சு. 2 ரெட்டை பிறவைகளும் ஒருத்தங்கள பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குரங்கு மாமா, எங்க அம்மா எங்க இருக்காங்க? இங்க பாருப்பா, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். கொஞ்ச நேரத்துல மோண்டு குரங்கு அந்த 2வது குழந்தைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுச்சு. அதை கேட்டது அந்த குழந்தைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த 2 கழுகுங்களையும் நாம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு அழைக்கலாம், வா அண்ணன். அதுக்கப்புறம் காட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த 2 குழந்தைங்களோட கழுகுங்க கிட்ட போனாங்க. அங்க கோல்டியும் அதோட பொண்டாட்டியும் இப்பவும் சந்தோஷமா சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. புல்புல் அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அட, 2 குட்டி எப்படி வந்துச்சு? அந்த குழந்தைங்களை பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்க ராணியை உங்களால தேட முடியல. இந்த குட்டியை கண்டுபிடிச்சு என்ன ஆக போகுது? நாங்க இப்ப காட்டுறோம் குழந்தைங்களால உன்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதை கேட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 குழந்தைங்களும் கண்ணை மூடினாங்க. அப்போ அவங்க நெத்தியில இருக்கிற வைரத்துல இருந்து வெளிச்சம் வந்து அவங்க 2 பேரும் மேல விழுந்துச்சு. உடனே அவங்கள சுத்தி ஒரு கூண்டும் வந்துச்சு. அட, இது எப்படி சாத்தியம்? இப்ப சொல்லு, எங்க அம்மாவை நீ எங்க வச்சிருக்க? இல்ல இந்த கூண்டு கொண்டு போய் ஆத்துல நாங்க போட்டுருவோம். அட இல்ல நாங்க சொல்றோம். அப்படி கோல்டி பறவைகளின் ராணி இருக்கிற அந்த குகையை பத்தி சொல்லுச்சு. எல்லா விலங்குகளோட சேர்ந்து அந்த 2 குழந்தைங்களும் அந்த குகை கிட்ட போனாங்க. அவங்க சக்தியால அந்த பாறைய தள்ளுனாங்க. பறவைகளின் ராணி குகை விட்டு வெளியில வந்தாங்க. ஐயோ பசங்களா, உங்க 2 பேருக்கு ஒன்னும் ஆகலல்ல? பறவைகளின் ராணி கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. 2 குழந்தைங்களும் அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பசங்களா, நான் நினைச்சு கூட பார்க்கல உங்க 2 பேரும் நான் பாப்பேன் அப்படின்னு. பறவைகளின் ராணி எல்லாரும் கூடவும் சேர்ந்து காட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட்டுல அவங்க குழந்தைங்களோட அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. கோல்டியையும் அதோட பொண்டாட்டியையும் நிரந்தரமா சிறையில அடைச்சு வச்சுட்டாங்க.